நேற்று ஒரு மீட்டிங் நடந்திருக்குதுங்க. ஜென்சி டிஎம்கேன்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. உண்மையாலுமே சொல்ல போனால் பயங்கர ட்ரெண்டிங்க, வைரலில் போயிட்டுருக்கு. சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சக்ஸஸுக்காக ட்ரெண்டிங்கில் போகும். ஆனால் இந்த மீட்டிங் ஃபெயிலியர் ஆனதுக்கு ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. டிவிக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக ஜென்சி கிட்ஸ் இருக்கிறதுனால நம்ம சைடில் இருக்கிற ஜென்சி கிட்ஸை நம்ம இறக்கி விட்டு பயங்கரமாக நம்ம காட்டணும் அப்படின்றதுக்காக இந்த மீட்டிங்கை க்ரியேட் பண்ணாங்க. அந்த மீட்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னா ஜென்சி கிட்ஸே காணுங்க. எல்லாம் 30, 40, 50 வயசு மேலே இருக்கவங்க தான் அங்கே இருக்காங்க. அவங்க என்ன வந்து ஸ்டேஜில் பேசுகிறாங்கன்னா, நாங்கள் கொத்தடிமைகள் தான், நாங்கள் 200 ரூபா ஊப்பிகள் தான், நாங்கள் சொல்கிறப்ப எங்களை திட்டினீங்க, இப்போ அவங்களே சொல்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறது? அந்த டிஎம்கேக்கு நல்லது பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே மேடையில் பேசினவங்க எல்லாம் டிஎம்கேவை கலாச்சிட்டு போயிருக்காங்க. விர்ச்சுவல் வாரிசுன்ற ஒரு டீம் டிவிகேக்கு மிக்க பலமாக இருக்கிறதுனால இவங்க அதுக்கு எகென்ஸ்டாக ஒன்று க்ரியேட் பண்ணுறாங்களா, சோசியல் மீடியாவில் பயங்கர ஆக்டிவிட்டியாக இருக்கணுமா அப்படின்றதுக்காக. அன்னைக்கு சொன்னார்ல நம்ம பழைய முதல்வர் சொன்னார்ல, நம்ம இனிமேட்டு சோசியல் மீடியா பயங்கர ஆக்டிவிட்டியாக இருக்கணும். ஆனால் உண்மையாக சொல்ல போனால் உங்களுக்கு ஆப்பு வைக்கிறது யாருன்னா இந்த மாதிரி கேங்கு தான் ஆப்பு வைக்கிறாங்க. உங்ககிட்ட காசு வாங்கிட்டு உங்களுக்கே எகென்ஸ்டாக பண்ணுறாங்க. அந்த ஸ்டேஜில் கூட விஜயண்ணா பேர் சொன்ன உடனே என்ன சத்தம் தெரியுமா? அப்போ அங்கேயே 200 ரூபா கொடுத்து கூட்டிகிட்டு வந்துட்டீங்க.